தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திரு விஜய் அவர்கள் மீண்டும் பரப்புரைக்கு சில பொறுத்த தகவலும் வந்திருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரியே கரூர் போயிட்டாரு, அடுத்து சேலத்துக்கு தான் போகணும்னு நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. அதே மாதிரி சேலத்துல தான் வந்து இப்ப அனுமதி கேட்டிருக்காங்க பரப்புரைக்கு. பயம்னு பயந்துக்கிட்டே இருக்கவனுக்கு பயம் காட்டினா தான் பயப்படுவான். பயம்னா என்னன்னு தெரியாமல் பயத்துக்கே பயம் காட்டுறாள்கிட்ட நீ பயம் காட்ட நினச்சேன்னா கரூருக்கு பக்கத்துலேயே வந்து கால் வைக்கிறேன் சேலத்தில், அங்கேருந்து உனக்கு ஆரம்பிக்கிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. எடப்பாடி அவர்கள் சொல்வதை விட விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நேஷனல் நியூஸு. மக்கள் அந்தளவுக்கு அதிர்வலை ஏற்படுகிறது, கொண்டாடுகிறார்கள், வாரியர்ஸ் வச்சு செய்கிறாங்க பொழுது எனக்கு நீ லவ் பண்ணேன்னா நான் லவ் பண்ணேன், மொத்தத்தில் எனக்கு அந்த குடும்ப நாசமாக போகணும்னு வடிவேல் சொல்கிற போல. சீர்காழியில் வந்து தாவிக்காவினர்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ஒரு அரசு அதிகாரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலின்னு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. தாவிக்காவினர்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்பா நில்லு, ஆம்புலன்ஸ் வருது, நீ அதில் ஏறு, உனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கா இல்லையா நாங்கள் செக் பண்ணுறோன்னு எடுத்து பறந்து ஓடிட்டார். குடிநீர் பிரச்சனைக்காக தாவிக்கா போராட்டம் நடத்திய பொழுது இந்த திமுக ஃபார்முலா நெஞ்சை பிடிச்சிட்டு கதறது என்ன ஒன்றுக்கு போல இருந்தாலும் இல்லை அதானே, ஒன்றுக்கு போல உடனே வந்து இவங்க உஷாராயிட்டாங்க. இரு ஆம்புலன்ஸ் வர வைக்குது, யாருன்னு தெரிஞ்சின உடனே ஓடுறாருன்னு பொழுது இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க. அதுக்கு போலதான் இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, படிச்சு சொல்றேன் கேளுங்கடா, நடிச்சு சொல்றேன் கேளுங்கடான்னு சொல்ற மாதிரி நடிச்சாக்கா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ அதை பத்தி வந்து நீ பேசணும், துடிக்கணும். தம்பி ஒரு பள்ளி மாணவியை கத்தியில குத்தி கொண்டுட்டான்னு சொன்ன பொழுது துடிக்கல, நீங்க அங்க வந்து நடிச்சீங்க. கரூரில் உட்காந்து படித்து சொன்னீங்களடா, இப்படி இறந்துட்டீங்கன்னு ஒரு நடிப்பு வருது. ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு மாணவியை ஒருத்தன் குத்தி கொண்டுட்டான பொழுது உங்களுக்கு பதறலை, கண்ணு கலங்கலை, உங்களுக்கு எமோஷன் ஆகலை, பெரிய என்கொயரி ஆஃபீஸர் மாதிரி ஸ்கூலுக்கு உள்ளேயே வெளியான்னு கேட்குறேன். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பரப்புரைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த 2 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட ஊழல் சம்பவங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்து திரு விஜய் அவர்கள் வெளியே பேசினார்னா இவங்க எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவாங்க நாளைக்கு? முக்கடை போட்டு டேபிள் கட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். பெண்கள் பாதுகாப்பு இன்மையை குறித்து நிச்சயம் பேசுவார். இந்த 4.5 வருஷம் எவ்வளோன்னு எடுத்துருக்குறோம். ஓகே, 4.5 வருஷத்தில் மைனர் பிள்ளைகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட போக்சோ கிட்டத்தட்ட 7000 பிள்ளைகள். இதை உடைக்க தான் தளபதி வந்திருக்காரு. நிச்சயமாக அதை உடப்போம் தம்பி. நீ எவ்வளோ பெரிய மலையாறு ஆலமரமாறு, உன் ஆணி வேரில் உப்பை போட்டு சுடுதண்ணியை ஊற்றலை. விஜய் அவர்கள் பரப்புரை அது முடிஞ்ச இந்த 2.0 பரப்புரை இன்னும் பிளாஸ்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டீங்களே, தளபதி கச்சேரியா? அப்போ பிளாஸ்ட் தான், பிளாஸ்ட்டுன்னு அடிக்கிற அடியில் அது உண்மையாலுமே தளபதி கச்சேரி தான். தளபதி கச்சேரி வந்து குளத்தூர்லேயும் சேப்பாக்கர்லையும் இருக்குமாண்ணா? கிளைமேக்ஸ் மட்டும் ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அது வந்து குளத்தூர்லேயும் சேகுவராவா அவர் தொகுதியில் நடக்கும். யார் பக்கம் மக்கள் திரும்பி போகிறாங்கன்னு பார்ப்போமா? உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு அவ்வளோ நான் தான் ஆலமரம், சரி நான் தான் இங்கே கிங்கு, எங்களை மீறி ஆள் கிடையாது, எங்களை தான் பெண்கள் மக்கள் நேசிக்கிறாங்கன்னு சொன்னீங்க தொகுதியில் அவரு தம்பி தளபதி வரும்போது வாங்கன்றேன். மக்கள் யாருக்கு கூறான்னு பார்த்துருவோமா? ஓப்பன் சேலஞ்ச் தம்பி. தொகுதியில் அவர் வந்து எல்லா திட்டமும் செஞ்சிருக்காருன்னா எல்லா திட்டமும் தவிடுபடி ஆகும். தளபதி உள்ள கால் வச்சார்னா அன்னைக்கு குளத்தூர்னு சரி, சேகுவாராவின் செல்லப்பிள்ளை என்னது சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை சேகுவாராவுடைய திருவள்ளிக்கேணி, அந்த 2 பகுதியுமே பாருங்க எல்லா அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் தளபதி அன்னைக்கு உங்க குளத்தூருக்குள்ள கால் வைக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு மேடை, அந்த பக்கம் ஒரு மேடை, யாரு பக்கம் மக்கள் அன்னைக்கு பாருங்கன்றேன். அன்னைக்கு உங்களால முடியுமா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம், கேளுங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் மீண்டும் பரப்புரைக்கு சில பொறுத்த தகவலும் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே கரூர் போயிட்டாரு, அடுத்து சேலத்துக்கு தான் போகணும்னு நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. அதே மாதிரி சேலத்தில் தான் வந்து இப்போ அனுமதி கேட்டிருக்காங்க பரப்புரைக்கு. இது அடுத்த கட்டம் எப்படி நடக்க போகுது, பரப்புரையெல்லாம் எப்படி இருக்க போகுது? நீங்கள் பயப்புறவனுக்கு பயம் காட்டலாம். பயம்னா என்னன்னு தெரியாமல் தனியாக ஒரு கட்சி, ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை, இவ்வளோ பெரிய தொண்டர் பலம், இவ்வளோ பெரிய வாரியர்ஸ் கூட்டம், இவ்வளோ பெரிய மக்களை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் வந்து மத்தியில் இருக்கீங்க, இங்கே உள்ளே இருக்கிறீங்க, 2 பேரும் இங்கே எதிர்ப்பதற்கு துணிந்து வீரனாக வந்திருக்க ஒரு ஆளுக்கு நீ பயம் காட்டிடுவியா? பயம்னு பயந்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு பயம் காட்டினா தான் பயப்படுவான். பயம்னா என்னன்னு தெரியாமல் பயத்துக்கே பயம் காட்டுற ஆள்கிட்ட நீ பயம் காட்ட நினச்சேன்னா கரூருக்கு பக்கத்துலேயே வந்து கால் வைக்கிறேன் சேலத்தில், அங்கேருந்து உனக்கு ஆரம்பிக்கிறேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. இந்த வாட்டி எடப்பாடி ஸ்கெட்சோ தம்பி, இது எடப்பாடிலாம் இந்த வாட்டி எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர்லாம் இறங்கி விளையாடுங்கன்ட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பார். தேவையானதெல்லாம் உதவி செஞ்சு கொடுங்கப்பான்றாரு. ஏன்னா அவருக்கும் திமுக ஒழிக்கணும். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் சொல்வதை விட விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நேஷனல் நியூஸு. மக்கள் அந்தளவுக்கு அதிர்வலை ஏற்படுகிறது, கொண்டாடுகிறார்கள், வாரியர்ஸ் வச்சு செய்கிறாங்க பொழுது எனக்கு
நீ லவ் பண்ண என்ன நான் லவ் பண்ணேன் மொத்தத்தில் எனக்கு அந்த குடும்பம் நாசமாக போகணும்னு வடிவேல் சொல்கிற போல் அவருக்கும் திமுக முடிக்கணும். அவர் பங்குக்கு அவர் அடிக்கிறாரு. இந்த பக்கம் விஜய் வந்து அடிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து அவர் பாட்டுக்கு ஒதுங்கி நின்றுட்டு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு கொடுங்கப்பா, இறங்கி அடிச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு செஞ்சிருவார். ஏன்னா இங்கே டார்கெட்டே உங்களுக்கு திமுகவை தாங்க மையப்படுத்துறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஊருக்குள்ள இன்னும் திமுகவை இறங்கி அடிச்சான்னு வச்சுங்களா, அது கூடுதலாக எடப்பாடிக்கு தான் பலம். அவர் விஜய் வந்து உட்காந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுவார், இன்னும் கொஞ்சம் அவர் ஒரு பக்கம் எடுத்து அடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் இங்கே களத்தில் எப்படின்னாக்கா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு திமுக முடிக்கணும், அதுக்கு நான் என் கேமில் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறேன், நான் முடிக்கிறேன், நான் முடிக்கிறால நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து முடிச்சா அது உங்களுடைய சாய்ஸ், முடிச்சுங்கன்றவர். அவர் ஒரு சேர்த்து ஏன் அதிமுகவை சேர்த்து கேள்வி கேட்டார்னா என்னத்துக்கு வருது? அதிமுகவை கேள்வி கேட்பதற்கு இன்னைக்கு 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை தம்பி. கேட்க வேண்டிய யார் இன்னைக்கு உச்சபட்சமாக மக்களை யார் வதைக்கிறான் கொள்றான் அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். அதிமுகவை கேள்வி கேட்கக்கூடிய சூழல் எப்போ வரும்னாக்கா இவர்கள் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக அமரும் பொழுது அன்றைக்கு தான் பேசணும். எப்பயுமே அதுதான் சரியான அரசியல். அரசியல் புரிஞ்சிருக்கவன் என்ன பண்ணுவான்னா அப்படி தான் கொண்டு போவான் ஒரு அரசியலை. சம்பந்தம் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அது நடந்துச்சுன்றது ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது கோட் பண்ணுறது வேற. ஆனால் இன்னைக்கு சமகாலத்தில் நம்மளை கொண்டுகிட்டு இருக்கிறவன் யாரு? ஆளுங்கட்சி திமுகன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் உட்காந்துக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் ஆற்றிக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது அவங்கள தான் பிரதானம் அடிக்கிறது தான் சரியான அரசியல். அதுதான் அரசியல் தெரிஞ்ச நபர்கள் அப்படித்தான் போவார்கள் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீர்காழியில் வந்து தாவிக்காவினர்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க ஒரு அரசு அதிகாரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலின்னு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. தாவிக்காவினர்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்போ நில்லு ஆம்புலன்ஸ் வருது, நீ அதில் ஏறு, உனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கா இல்லையா நாங்கள் செக் பண்ணுறோன்னு எடுத்து பறந்து ஓடிட்டாருன்னு பார்த்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தேன். குடிநீர் பிரச்சனைக்காக தாவிக்கா போராட்டம் நடத்திய பொழுது அவர் வந்து ஒரு ஆத்தி பார்த்தாப்புல இவர்கள் வந்து இவங்க தாத்தங்காலத்தில் எல்லாம் போல இவங்க சொல்கிற கதையை நம்புவாங்கன்னு நினச்சாங்க. இன்றைக்கி அரசியல் புரிதல் ஏற்பட்டுருச்சு, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு, கேள்வி கேட்க இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறதுக்கு சமாளிக்கிறதுக்கு முடியல. இந்த திமுக ஃபார்முலா நெஞ்சை பிடிச்சிட்டு கதறது என்ன ஒன்றுக்கு போல இருந்தாலும் இல்லை அதானே ஒன்றுக்கு போல உடனே வந்து இவங்க உஷாராயிட்டாங்க. இரு ஆம்புலன்ஸ் வர வைக்குது, யாருன்னு தெரிஞ்சின உடனே ஓடுறாருன்னும் பொழுது இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க? அவங்க எப்படி இந்த தைரியம் வருது? ஃபேஸ் பண்ணவே தைரியம் இல்லையே மக்கள். அதுக்கு போலதான் இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, படிச்சு சொல்றேன் கேளுங்கடா, நடிச்சு சொல்றேன் கேளுங்கடான்னு சொல்ற மாதிரி நடிச்சாக்கா எல்லாம் இங்க இருந்து கத்துக்கிறதா தம்பி. அங்கிருந்தே விழிப்பாயிட்டாங்களா மக்கள்? கலைஞர் இருந்தாரு, அவர் நடிக்க சொல்லி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் நடிச்சாரு, அப்புறம் உதயநிதி நடிச்சாரு, அவருடைய நண்பர் அன்பில் மகேஷ் நடிக்கிறாரு, செந்தில் பாலாஜி நடிக்கிறாரு, அந்த வரிசையில இப்ப எல்லா அதிகாரி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து தொடக்கத்தே திமுக அன்பில் மகேஷ் டாக்டர் அன்பில் மகேஷ் ஒரு நாடகத்துல டாக்டர் நடிச்ச டாக்டரா? அப்படி அந்த டாக்டர் இல்லைன்னா அவர் வந்து PhD முடிச்சிட்டாரு, அவரு இப்ப டாக்டரேட். அவரு தம்பி நான் முன்பே உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும்ன்றது ரெண்டுமே வேறுபடும். மக்களை பற்ற புரிதல் என்பது வேற, நீங்கள் இங்கே உருட்டுறது என்பது வேற. பட்டய படிப்பு படிச்சிட்டீங்க, நீங்கள் பட்டம் வாங்கிட்டீங்கன்றதுனால நீங்கள் வந்து மக்கள் உங்களை தூக்கி கொண்டாட மாட்டான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ அதை பற்றி வந்து நீ பேசணும், துடிக்கணும். தம்பி ஒரு பள்ளி மாணவியை கத்தியில் குத்தி கொண்டுட்டான்னு சொன்ன பொழுது துடிக்கலை, நீங்கள் அங்கே வந்து நடிச்சிங்க, கரூரில் உட்காந்து படித்து சொன்னீங்களடா, இப்படி இறந்துட்டீங்களான்னு ஒரு நடிப்பு வருது. ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு மாணவியை ஒருத்தன் குத்தி கொண்டு காணும் பொழுது உங்களுக்கு பதறலை, கண்ணு கலங்கலை, உங்களுக்கு எமோஷன் ஆகலை, பெரிய என்கொயரி ஆஃபீஸர் மாதிரி ஸ்கூலுக்கு உள்ளேயே வெளியான்னு கேட்குறேன். சம்பவம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் பிள்ளை, அதுதானே முக்கியம். இன்னும் சொல்ல போனால் தம்பி இது யாரெல்லாம் ரொம்ப இன்டர்கனெக்ட் ஆகும் தெரியுமா? பெண் பிள்ளை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப இன்டர்கனெக்ட் ஆகும், பொம்பளை பிள்ளை விஷயன்றது ரொம்ப. ஏன்னா அவருக்கு பெண் பிள்ளைலாம் இருக்குது. அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களை? வெறும் அரசியலாக, அரசியல் போதையாக நீங்கள் முழுக்க இந்த மார்ச்சரில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க தெரியுமா, பணத்தை அறுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன், சின்ன வயசு பெரிய வயசு, குழந்தை பெரியவங்க, இது எதுவுமே அவனுக்கு கணக்கு கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் போனோம் அறுக்க சொன்னால் அறுப்பான். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல். புரியுதுங்களா? மக்களாவோ மனிதமாலாம் இவங்க பாக்குறது கிடையாது. திமுக அக்கறையே இல்லைன்ற முறையில் அக்கறை இல்லை தம்பி. அக்கறை இருந்தா ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு அவனுக்கு பள்ளிக்குள்ள வந்து நீங்கள் பாலியல் அத்துமீறல் நடக்கும்போது துடிச்சிருக்கணும், ஆக்ஷன் கடுமையாக எடுத்திருக்கணும், எடுக்கல. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக அவங்க கல்லூரிக்குள்ள போய் கை வைக்கும் பொழுது உங்களுக்கு துடிக்கல. இன்னைக்கு பள்ளி மாணவியை கொண்டிருக்கான், துடிக்கல. போதையில ஸ்கூல்ல பூந்து வெட்டினாங்க தெரியுமா? ஆமா, நாங்கள் நினைக்கிறேன் அங்கே வெட்டினப்போ உங்களுக்கு துடிக்கலை. பல இடங்களில் பல சாதியை பார்க்கப்படாத மாணவ பிள்ளைகள் தாக்கப்பட்ட போது துடிக்கலை. இதுக்கெல்லாம் துடிக்காத ஒரு ஆள் கருவில் வந்து துடிக்கிறேன் நடிக்கிறேன்னாக்க எங்களுக்கு தெரியாதான்னு மக்கள் கேட்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் தம்பி. இவர்கள் எல்லாமே செய்வது அரசியல். இதில் வந்து இவர்களுக்கு பிணத்தை வைத்தும் அரசியல் செய்யக்கூடியவர்களில் கைதேர்ந்த நபர்கள். இல்லைனா இவங்க தான் சொல்கிறாங்க கல்விக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி. யாரு? திமுகவினர், ஆட்சியாளர்கள். நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா தொடர்ந்து இந்த மாணவிகள், குறிப்பா பள்ளி மாணவிகள் மேல வந்து இவ்வளவு ஒரு குற்றம், பாலியல் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது.
பெற்றோர்கள்லாம் பயப்படுவாங்கல்ல, ஒரு காலத்துல இருந்து படிக்கவே விடுறது இல்லை. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறப்ப அவங்க பயப்படுவாங்க, நீ படிக்கவே தேவையில்ல, நீ வீட்டுல கொரோனா கட்டி கொடுத்துறேன். இந்த வந்து இதே மாதிரி சம்பவம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருமே இந்த மாதிரி பார்க்க. அதை உருவாக்க தானே முயற்சி எடுக்கிறாங்கன்றதானே இவர்கள் மீது பின்னோக்கி தானே போகுது, சமுதாயம் பின்னோக்கி தான் தள்ளுறாங்க. முழுக்க முழுக்க பெண் பிள்ளைகளை பின்னோக்கி தள்ளுவது. அதை மீறி உங்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தாக்கா நீங்க வெளியே சொல்லக்கூடாது, சொன்னீர்கள் என்றால் உங்கள் தரவுகள் வெளியிடப்படும், உங்களை மிரட்டப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு 10 வயசு பிள்ளைக்கு பாலியல் அத்துமீறல் நடந்துன்னு சொன்ன பொழுது பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடிச்ச காவல்துறை அடிச்ச வரலாறு இங்க இருக்கணும் பொழுது இந்த சமூகத்தையும் இந்த பெண்களையும் இவர்கள் இன்னும் பின்னோக்கி தள்ளி இவர்கள் என்னன்னாக்கா இந்த குலக்கல்வி முறையை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு முறை இருந்தது. என்ன முறை நீங்க வரலாற்றை படிச்சு பாருங்க தெரியும். அந்த மாதிரி முறையில மட்டும் தான் பெண்கள் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆனா பெண்கள் முன்னேற்றம் முற்போக்கு பத்தி இவங்க தானே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க தம்பி. அது ஒரு அரசியல் தான். நான் தான் சொன்னேன்ல, மார்ச்சரி அறையில வந்து பிணங்கள் எப்படி வந்து ஒருத்தன் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அறுக்கிறானோ அவனுக்கு எல்லாம் போனோம். இவங்களுக்கு எல்லாமே அரசியல். இவர்கள் பிணத்தை வைத்தும் அரசியல் செய்வார்கள். இதுதான் இவங்களுடைய அரசியல். புது மாடல். இந்த மாடலை தான் காலங்காலமாக இவங்க வந்து அரங்கேற்றம் பண்ணுறாங்க. நம்மளுது இவர்கள்லாம் அரசியலுக்கு இனி அன்ஃபிட் ஆகிறதுக்கான என்ன சொல்கிறது, அந்த காலம் வந்து ரொம்ப சீக்கிரம் நெருங்கிடுச்சு தம்பி. நான் தான் சொன்னேன்ல, உன்னுடைய உருட்டல், மிரட்டல், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, அதிகாரத்தை வைத்து பயமுறுத்துவது, ஆட்சி அதிகாரத்தை வச்சு பயமுறுத்துவது, காவல்துறையை வச்சு பயமுறுத்துவது, வழக்கு போட்டு பயமுறுத்துவது, எதை வேண்டுமானாலும் இதற்கு முன்பு நீங்கள் செய்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா எக்ஸ்போஸ் ஆவீங்க, தோற்றுருவீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துறீங்க டிவிக்கு சார்ந்த நபர்களுக்குன்னும் பொழுது உங்களை பற்றின என்டையர் டேட்டா பேஸ் எடுத்து உங்களுடைய ஆதி அந்தத்திலேருந்து எடுத்து எங்கே ₹1 நீ சொத்து வாங்க ஆரம்பித்து எங்கெல்லாம் பினாமி வச்சிருக்கிற, யாரெல்லாம் எங்கெங்கே வச்சிருக்கிற, என்னென்ன வேலை பண்ணியிருக்கிற, எங்கெங்கே பதுக்கியிருக்கிற என்டையராக இப்போ எடுக்கிறோம். ஏன்னா இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ்ன்றது அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகி கிடக்கு. குறிப்பாக தளபதிக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, விஜய் அவர்களுக்கு இருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை உங்களுடைய என்டையர் டேட்டா பேஸ் எடுத்து கொடுக்குறானுங்க. இவங்களை பற்றின என்டையர் ஃபைல் ரெடியாகி தான் இருக்கு. டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து வாரியர்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்கன்றீங்களா? ஃபைல் ரெடியாக இருக்கு, ரெடி பண்ணியிருக்கிறோம். தம்பி இவ்வளோ நாள் என்ன வேலை 2 வருஷமா நீ தான் எனக்கு எதிரி முடிவு பண்ணிட்டு உன்னை அடிக்கணும்னு வந்துட்டேன்னா என்னுடைய வேலை என்னவா இருக்கும்? நீ வெளியில் பார்க்குறதுக்கு இல்லை, அது வந்து உன்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை இவ்வளோ நாளா. ஒரிஜினலாகவே உன்னுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கிறோம், என்டையராக எடுத்துருக்குறோம். விச் மீன்ஸ் உன் ஹிஸ்ட்ரி, பயாலஜி, ஜாகிரஃபி எல்லாமே எடுத்துருக்குறோம். ஆனால் இதில் நீ சிக்குனேன்னு வச்சுக்க, திரும்ப தான் சொல்கிறேன், எங்களை நோண்டாது, தேவையில்லாமல் நோண்டாது. அரசியலாக விமர்சனம் பண்ணு, பர்சனலாக வந்துட்ட செதைச்சு விட்டுருவோம். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பரப்புரைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த 2 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட ஊழல் சம்பவங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்து திரு விஜய் அவர்கள் வெளியே பேசினார்னா இவங்க எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவாங்க நாளைக்கு? முக்காடை போட்டு டேபிள் கட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் எப்படி பேசுவாரான்ல, பேசுவார். பெண்கள் பாதுகாப்பு இன்மையை குறித்து நிச்சயம் பேசுவார். குறிப்பாக இந்த 2 மாசத்துல எவ்வளோ சம்பவம் நடந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த 4.5 வருஷம் எவ்வளோன்னு எடுத்துருக்குறோம். 4.5 வருஷத்தில் மைனர் பிள்ளைகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட போக்சோ கிட்டத்தட்ட 7000 பிள்ளைகள் போக்சோ மைனர் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து நிதி உதவி செஞ்சுருக்கிறாங்க. மைனர் பிள்ளைகள் மட்டும் சொல்கிறேன். ஓகே, அது ஒரு சர்வேவே எடுத்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை பற்றின தளபதி பேசுவார், நிச்சயமாக அதை பற்றி பேசுவார். இதெல்லாம் ரொம்ப திடுக்கிடு சம்பவம். இதெல்லாம் வந்து ரொம்ப சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு கெட்டதாக தான் இது அமையும். சமூகத்திற்குள்ள குழந்தைகள் வச்சிருக்கவங்க, குறிப்பாக பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க அச்சப்படுறாங்க, பயமதியாகவே இருக்க மாட்டாங்க. கங்காரு குட்டியை போல குழந்தை இடுப்பில் சுமந்து கொண்டே செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து. புரியுதுங்களா? யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கணும் பொழுது ஒன்று போதையினால, ஒன்று ஆட்சி அதிகாரத்தினால, இன்னொன்று சாதிய பாகுபாட்டினால ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு சுய சிந்தனையோடு மக்கள் தெளிவான ஒரு நோக்கத்தில் நகர்ந்துடவே கூடாது. இவர்களை பயமுறுத்தி அச்சப்படுத்தி இவர்கள் வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க பொழுது இதை உடைக்க தான் தளபதி வந்திருக்காரு. நிச்சயமாக அதை உடப்போம் தம்பி. நீ எவ்வளோ பெரிய மலையாறு ஆலமரமாறு உன் ஆணி வேரில் உப்பை போட்டு சுடுதண்ணியை ஊற்றுவோம். நீங்கள் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அந்த போராட்டம் பண்ணாங்களா தாவேகா சார்பாக, அதில் வந்து பெண்கள் தான் அதிகமாக பங்கேற்றுக்கிறதா ஒரு ரிப்போர்ட்ஸும் சொல்லுது. ஏன்னா கவர்மெண்ட் சார்பாக ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ விஜய் பக்கம் போகிறதுக்கான காரணம் என்ன? அவர்களுக்கான நிம்மதியான வாழ்க்கையோ அவர்கள் அடுத்த தலைமுறைக்கான நிம்மதியான வாழ்க்கையோ கொடுக்கல. 2வது தளபதி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர் மீது இருக்கக்கூடிய பேரன்பு, இங்கே அவர்கள் விரும்பக்கூடிய ஆட்சி மாற்றம், இவங்க திமுக பண்ண அநியாயம், அக்கிரமம் எல்லாம் சேர்ந்து தான் அதோடைய வெளிப்பாடு தான். அது வந்து ஒரு அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் எல்லாம் தவிடுபடி ஆயிரம்ன்றீங்க. மாதம் 12,000 நான் அவனை கொடுத்துறேன்டா, வெளியே போகிறான்றோம். வீட்டுக்கு ஆளுக்கு 12,000 போட்டு கொடுத்துட்றோம். வெளியே போயிரு ஆட்சியை விட்டு போறியா சொல்லி கொடுக்க சொல்கிறேன். நான் நீ போனாலும், நீ நினைச்சாலும் போனாலும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் 6 மாதத்தில் அனுப்பிச்சிடுவோம். அது அடுத்த கதை. புரியுதுங்களா? இவர்கள் அதான் சொன்னல, ஸ்ட்ராட்டஜிக்கலாக எல்லாத்தையுமே எடுத்து தான் வைத்திருக்கிறோம். எப்போ களத்தில் இறக்கணும் இறக்கும். அப்போ
விஜய் அவர்கள் பரப்புரை அது முடிஞ்ச இந்த 2.0 பரப்புரை இன்னும் பிளாஸ்டா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களே. தளபதி கச்சேரியா அப்ப பிளாஸ்ட் தான், பிளாஸ்ட்னு அடிக்கிற அடியில அது உண்மையாலுமே தளபதி கச்சேரி தான். அதுல வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சு வாசிக்கப்படும். சூப்பர். விச் மீன்ஸ் எல்லா ஏரியாவை பத்தியும் டச் பண்ணுவார், எல்லா பிரச்சனைகளை பத்தியும் டச் பண்ணுவார்னும் பொழுது அன்னைக்கு அதிகமா உங்களுக்கு அப்ப தளபதி கச்சேரி வந்து குளத்தூர்லயும் சேப்பாக்கட்லயும் இருக்குமாண்ணா? தம்பி கிளைமேக்ஸ் மட்டும் ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே. அது வந்து குளத்தூர்லயும் சேகுவராவா அவர் தொகுதியில் நடக்கும். திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர். அதான் அந்த சேகுவரா தொகுதியில் 2 தொகுதியிலுமே வந்து அமோகமாக நடக்கும். அது எப்படியாப்பட்ட விஷயமா இருக்கும்ன்றது ஒரு இப்போ நான் கேள்விப்பட்டேன், நான் சொல்ல வேண்டாம், ரிவீல் பண்ண வேண்டாம். நீங்கள் அன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் அவர்களே அன்னைக்கு குளத்தூர் வந்து நின்னாலும் ஓகே, ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லையா? அப்படி இல்லை, தளபதி வர்ற அன்னைக்கு ஸ்டாலின் குளத்தூர் வந்து நிற்கட்டும், யார் பக்கம் மக்கள் திரும்பி போறாங்கன்னு பார்ப்போமா? உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு அவ்வளோ நான் தான் ஆலமரம், சரி நான் தான் இங்க கிங்கு, எங்களை மீறி ஆள் கிடையாது, எங்களை தான் பெண்கள் மக்கள் நேசிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தொகுதியில அவரு தம்பி தளபதி வரும்போது வாங்கன்றேன். தளபதி குளத்தூருக்குள்ள கால் வைக்கும் போது நீங்களும் வாங்க, மக்கள் யாருக்கு கூறான்னு பாத்துருவோமா? ஓப்பன் சேலஞ்ச் தம்பி, விளையாட்டுக்கு சொல்ல. உன் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்திக்கோ, உன் உச்சபட்ச பணபலத்தை பயன்படுத்திக்கோ, மக்கள் யார் பக்கம் வந்து நிக்கிறான்னு பாப்போமா? அந்த தொகுதியில் அவர் வந்து எல்லா திட்டமும் செஞ்சிருக்காருன்னா எல்லா திட்டமும் தவிடுபடி ஆகும். தளபதி உள்ள கால் வச்சார்னா அன்னைக்கு குளத்தூர்னு சரி, சேகுவாராவின் செல்லப்பிள்ளை என்னது சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை சேகுவாராவுடைய திருவள்ளிக்கேணி, அந்த 2 பகுதியுமே பாருங்க பிளாஸ்ட். நான் ஓப்பனா சொல்றேன், அன்னைக்கு வந்து நீங்க வாங்க, தளபதி வர அன்னைக்கு நீங்க வாங்க. ஓகே, இங்க எவ்வளவு எம்எல்ஏ எம்பி அது எல்லாமே அமைச்சர்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. எல்லா அதிகாரம் ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்த. தளபதி அன்னைக்கு உங்க குளத்தூருக்குள்ள கால் வைக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு மேடை, அந்த பக்கம் ஒரு மேடை, யாரு பக்கம் மக்கள் அன்னைக்கு பாருங்கன்றேன். அன்னைக்கு உங்களால முடியுமா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம், கேளுங்க. அது ஓகேனாக்கா நான் வேணா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன் திமுகவுக்கு. ஒன்னு குளத்தூர் தரேன், இன்னொன்னு வந்து உதயநிதி தொகுதி தரேன். ஒன்னு லேகனா கூட இன்னொரு எங்கிட்டாவது வெளியில இருந்து கூட கூப்பிட்டு வந்து அடுத்த ஆளை சேர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஆனா அவனும் தளபதி வந்திருக்கான்னு தெரிஞ்சு நீ கூப்பிட்டு வந்த மாதிரி காசு கொடுத்தாங்க, அப்படியே அங்கதான் போய் நிப்பான். இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல தம்பி, இது நடக்கும். நீங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதா இருந்தா சொல்லுங்க. 2 கிரவுண்ட்லயும் இப்ப விஜய் செஞ்சுரி அடிக்கிறாரு தம்பி. எந்த ஊரு எந்த கிரவுண்ட் எல்லாம் கிடையாது, ஆட்ட நாயகன் அங்க யாருன்னா தளபதி மட்டும்தான். அன்னைக்கு பாருங்க நீங்க வேடிக்கைய. ஆனா அடுத்தபடியா விசிகா தலைவர் திரு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் தான் எதிர்க்கணும், மாறா வந்து திமுகவே குற்றச்சாட்டுறாரு, இது ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அண்ணனுக்கு பெரிய அரசியல் வரலாறு இருக்கு, அண்ணன் திருமாவுக்கு. அவர் கொஞ்சம் மெத்த படித்த மேதை தான். ஆனால் ஏன் வந்து இந்த விஷயம் அவருக்கு புரியல? சட்டமன்றத்தில் ஏன் வந்து இது வந்து தீர்மானம் நிறைவேற்றல ஸ்டாலின்றதை அவர் கேள்வி கேட்கணும் இல்லையா? ஏன் அதை கேட்கல? 2வது, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் என் மாநிலத்துக்குள்ள குளறுபடி நடக்குது, இந்த இதை நான் இங்கே என் மாநிலத்துக்குள்ள அனுமதிக்க விட மாட்டேன். தம்பி, ஒரு முதலமைச்சர் எப்பா இந்த ஃபார்மை நீங்கள் யாருமே ஃபில் பண்ணி கொடுக்காதீங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு மத்திய அரசால் சொல்லிட முடியுமா? அப்போ அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகணும்னாக்கா இவர் ஸ்டெபனாக நின்று ஆகும். ஆனால் இவங்களுக்கே 4000 ஓட்டுக்கு மேலே குளத்தூர்ல போலி ஓட்டு இருக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அமைச்சரே சொன்னார். அப்போ இவங்களுக்கான அந்த போலியான வாக்காளர்கள் எல்லாமே இவங்களை விட்டு வெளியில் போயிடுவாங்கன்னு பயப்படுறாங்களோ என்னவோ. 2வது, விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டை தானே பிரிக்கிறதுக்கான வேலை இந்த எஸ்ஐஆர்ல நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதற்காகத்தான் இது. அண்ணனுக்கு புரியல இந்த அரசியல் வந்து. அவர் பாவம் கொஞ்சம் வெள்ளந்தியா வெகுளியா இருக்காரு. இன்னொரு விஷயம்னா, எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒன்று சொன்னார். என்னன்னா, வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக கிட்ட வந்து நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரியில் பங்குலாம் கேட்க மாட்டோம், அவங்க சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து திருமாவளவன் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து அந்த கொள்கை இருக்குது, ஆனால் இந்த வாட்டியை நாங்கள் கேட்போமான்றதை அந்த உறுதியாக சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கொள்கையிலேருந்தே அவங்க பின்னோக்கி வராங்களான்ற மாதிரி அந்த கேள்வி இருக்கு. எவ்வளோதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிறத வச்சு அப்படியே நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு தேவையில்லாமல் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு போக வேணான்றதுல, அதுவும் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தெளிவாயிட்டாங்களா? ஜர்க் ஆகிட்டாங்க. நம்ம அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த கனவுகள் அப்படின்ட்டு, அவ்வளோதான். இதில் வந்து ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, ஆட்சியிலும் அதிகாரியில் நாங்கள் பங்கு கொடுப்போன்றாங்க. அப்போ இந்த பக்கம் வர அவங்களுக்கு என்ன தயக்கம்? தம்பி, நீங்கள் எல்லாரையும் கொண்டு போய் ஒரு சரியான இடத்துல பிரபஞ்சம் உட்கார வைக்காது தம்பி. நீ பேரன்பு கொண்டு மக்களை நேசித்து ஒரு பெரும் தலைவனாக இருந்தால் தான் பிரபஞ்சம் உன்னை கொண்டு வரும். உனக்கு நேரம் நல்லா தான் இந்த பக்கம் வரப்போகிற, இல்லைனாக்கா காகித ஓடம் கடற்கரை மீது போவது போல மூவரும் போவோம்னு அந்த ஏற்கனவே கவுந்து கிடக்கிற கட்டுமரத்தில் ஏறி போங்க, யார் வேணாண்ணா. ஏன்னா இந்த வாட்டி போன வாட்டி 6 சீட்டு தான் கொடுத்தாங்க, இந்த வாட்டி இரட்டை இலக்கு கண்டிப்பாக நாங்கள் பெறுவோன்ற மாதிரி நம்பிக்கையாக இருக்காங்க விசிகாவினர்லாம். நடக்கவே நடக்காது அது. அந்த மாதிரி 2 இலக்கெல்லாம் வந்து கட்சி அது வந்து எப்படி நான் வளரும்? இரட்டை இலக்கு எம்எல்ஏ இவ்வளோ வாங்காம கடைசி வரைக்கும் திமுக கூட பயணிக்கிறதுல அவங்க என்ன லாபம்? அவங்க பிரச்சனை தம்பி, நமக்கு என்ன? சிம்பிளா சொன்னாது அது அவர் பிரச்சனை. அவர் கட்சி வளரணும்னு ஆசைப்பட்டு அண்ணன் முடிவு எடுக்க போற, வேணா நெக்ஸ்ட் வீட்டில் நம்ம அதை போய் அக்கறைப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா தலித் இளைஞர்கள் கூட இன்னைக்கு பல பேர் வந்து விசிக்காமல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்ததா பல பேர் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட நம்பிக்கையே வந்து இழந்துட்டதா
நினைக்கிறீங்களா நீங்க இல்ல விசிகா? அண்ணன் திருமாவை வந்து ஒரு தலித்துக்கான தலைவராக தான் அவன் பார்க்க ஆரம்பிச்சான். ஓகே. தலித் மக்கள் வந்து தனக்கான தலைவர், தனக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவனாக தான் அவர் ஆரம்ப கட்டத்திலிருந்து பார்த்தான். அவரும் ஆரம்ப கட்ட காலத்தில் அவருடைய போராட்ட வியூகமெல்லாம் அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் நீர்த்து போச்சோன்றது தான் நம்ம அரசியல். ஆனா அவங்களாம் வந்து தாவேகா பக்கம் தாவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது விஜய் வருகைக்கு முன்னாடி நடந்த கதை நான் சொல்றது. விஜய் வருகைக்கு பின்னாடி ஆப்வியஸ்லி நீங்க வந்து தலித்தா இருக்கட்டும், சிறுபான்மையா இருக்கட்டும், பெரும்பான்மையா இருக்கட்டும், காமனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாமே இந்த பக்கம் தான். அதனால தானே இப்போ பயப்படுறாங்க. ஸோ எந்த இடமா இருக்கட்டும் ஆட்டநாயகன் தளபதி தான். தாவேகா மறுபடியும் பரப்புரைக்கு வரப்போறதா தகவல்லாம் வந்திருக்கு. பரப்புரைக்கு வந்ததுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் என்னென்ன பேசுவார், எப்படி இருக்க போகுது, அதோட தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றிண்ணா. சேலத்தில் செய்கை சிறப்பாக இருக்கும். நன்றி. நன்றிண்ணா.